பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வார்த்தை அதே சங்கீதம் 18:2. ஹல்லேலூயா. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிறேன். துருகமும் கேடகமும் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஆம் தேவ ஜனங்களே, நேற்றைய தினத்திலே நாம் கண்மலை குறித்து பார்த்தோம். இன்றைய தினத்திலே நாம் கோட்டையை குறித்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாக இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாகும் 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. ஆம் தேவ ஜனங்களே, கோட்டை என்பது அங்குள்ள அதில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பும், அங்கே அரசாளுகிற அரசனுக்கு பாதுகாப்பும், எந்த எதிரிகளும் கோட்டையை தகர்ந்து வராதபடிக்கு அது பாதுகாப்பாய் உயர்ந்து நிற்கும். அதே போல தான் நம் கர்த்தர் உயர்ந்தவராக இருக்கிறார். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொன்னது போல. ஆம் தேவ ஜனங்களே, the provide a security and the protection from our God Lord Jesus Christ only. He is our provider. He is our fortress. He is our protector. Hallelujah. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலம், அவன் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதம் 62:2 வாசிக்கிறோம். நாம் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை தேவ ஜனங்களே. ஹல்லேலூயா. அவரே நம் கண்மலையும் அவரே நம் கோட்டையுமாக இருக்கிறார். அந்த கோட்டைக்குள்ளே நாம் அடைக்கலம் புகுவோமா? கர்த்தரிடத்தில் கேட்போமா? நம்மளுடைய துன்பங்களிலிருந்து அந்த கோட்டைக்கு மீறி சத்ரு இடம் அகர்ந்து வராதபடிக்கு, அகத்து வந்து நம்மை தொந்தரவு செய்யாதபடிக்கு, நம்மை அதிகமாய் பாரப்படுத்தாதபடிக்கு நம் தேவன் மறைவாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். தேவ ஜனங்களே, ஜெபிக்கலாமா? கர்த்தரிடத்தில் கேட்கலாமா? ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீரே எங்களுக்கு கோட்டையப்பா. நாங்கள் அசைக்கப்படாதபடி எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் எங்களை வைத்திருக்கிற அரணான கோட்டை நீங்கள் தான் ஏசப்பா. உம்முடைய ரத்தம் எங்களுக்கு ஆண்டவரே கோட்டையுமாக இருக்கட்டும். லெட்ஸ் ப்ரே. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, நீங்களே எங்கள் கண்மலையும் என் கோட்டையுமாக இருக்கிறீரப்பா. உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீர் தான் முடிவு. எங்களுடைய ஃபைனான்சியல் கிரைசிஸ்க்கு நீங்கள் தான் முடிவுப்பா. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் கோட்டையுமாக இருந்து தகர்த்து தருவீராக. வாலிப பிள்ளைகளை ரட்சிப்பீராக. உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். ஊழியக்காரர்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. துதிக நம்மை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். அவரே நம் கோட்டை. இயேசுவை நம்புவோம். ஹல்லேலூயா.